புது ஃபோனை வந்து என்னோட பர்சனல் யூஸ் மாற்றிட்டு இந்த ஃபோனை வந்து பிஸ்னஸ் யூஸ்க்கு பண்ணிடலான்னு இருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் அதான் தெரியும்ல, 49 ருபீஸ் போட்டுட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க எல்லாமே. ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. இந்த சாம்சங் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். ஆஃப்டர் ஒரு 3.5 years கழிச்சு நம்மளோட சாம்சங் ஃபோனை வந்து அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து மொபைலில் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் சரி, இப்போ ஒரு 25,000 ஒரு மொபைல் ஒன்று வாங்கினேன். இது மொபைல்லாம் வாங்கிட்டு பின்னாடிலாம் ஸ்டார்டிங் வாங்கினோடனே நான் கவர் போட்டேன். ஆனால் அந்த டைமில் வந்து அந்த ஸ்கின் ஷீட்லாம் எதுவும் ஒட்டலைங்க. சும்மா நார்மலாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கும்ல, அதுதான் வாங்கி கட் பண்ணி இப்படி ஒட்டி வச்சுருந்தேன். ஓகேவா, இப்போ வந்து புது ஃபோனை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த ஃபோனு இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த ஃபோனை வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு மாற்றிட போகிறேன். புது ஃபோனை வந்து என்னோடய பர்சனல் யூஸ் மாற்றிட்டு இந்த ஃபோனை வந்து பிஸ்னஸ் யூஸ்க்கு பண்ணிடலான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம வாங்கியிருக்க ஃபோனை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது வந்து மோட்டோரோலா Edge 40 நியூ மாடல். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் தெரியும்ல, 49 ருபீஸ் போட்டுட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க எல்லாமே. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோனை வந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம பூட் பண்ணணுங்க. ஸோ வந்து கவர்லாம் வந்து ஏற்கனவே அவங்களே பிச்சு எல்லாம் காட்டிட்டாங்க உள்ளே. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெறும் அன்பாக்சிங் மட்டும் தான் பண்ணணும். இதுதான் மாடல், பார்த்துக்கோங்க. மோட்டோரோலா Edge 40 நியூ 5G மாடலு. பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, நான் மத்தியானமே படிச்சிட்டேன். சில இது வந்து சில 5G நெட்வொர்க் வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி ஆகலைன்னா வந்துட்டு கஸ்டமர் கேரில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி பேசணுமா. அதுதான் பின்னாடி வந்து இங்கே ஃபுல்லாக டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? பிராண்டட் மொபைல்லாம் அழகாக ஓடி வருமாடா. நீ ஏன்டா வரமாட்டேங்கிற? வாடா, வரமாட்டேன்றான் பாருங்க. கமான் டைகர். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வேறு எதுவும் இல்லை. இது வந்து இந்த அட்டை வந்து ஏதோ வந்து இது சொன்னாங்கங்க, அது என்னது தான் இந்த ரீசைக்கிள் என்னமோ சொன்னாங்களே, பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங், அதாவது ஏதோ ரீசைக்கிளிங் இது மெட்டீரியலில் தான் இந்த அட்டை தயாரிச்சிருக்காங்களா. ஓகேவா, இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸு, மீட் யுவர் மோட்டோரோலா Edge 40. ஸோ இது வந்து சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் இங்கே தான் இருக்குது, சிம் எஜெக்டர் ஒன்று. அதுக்கப்புறம் ABCD லெட்டர்ஸ் போட்டு மறுபடியும் ஒரு பேப்பர் ஒர்க்கு. ஸோ நம்ம வந்து இந்த கேஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது பேப்பருங்க, நார்மல் பேப்பருங்க, கவர் கிடையாதுங்க. நான் கவர் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, பேப்பரை கிழிச்சாச்சு. ஒரு நிமிஷம், ஃபோன் அடிக்குது. ஸோ இதில் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து அந்த நார்மலாக வந்து அந்த TPU கேஸ் மாதிரி கொடுப்பாங்களே, டிரான்ஸ்பரன்சி ஒரு கேஸ் கொடுப்பாங்களே, இது வந்து ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கேஸ் மாதிரி இருக்குங்க. ஆனால் சைடு வந்து இது ஃபோன் வந்து Edge மாடல்னால வந்து இங்கே சைடெலாம் பார்த்தீங்களா இவ்வளோ ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து Edge மாடல்னால வந்து இது இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு ஏதாவது கேஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு. இது வந்து கேமரா ஹோல்ஸ். ஓகே, இதை ஓரம் வச்சுருவோம். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? அடுத்தது வந்து மொபைல் இங்கே இருக்குது, இதையும் ஓரம் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் வந்து ஒரு சார்ஜரு அண்டு Type-C to Type-C ஒரு கேபிள் இருக்குது. பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. பாக்ஸெல்லாம் ஓரம் வச்சுட்டு இப்போ வந்து ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணலாம். ரைட், இப்போ அடுத்தது வந்து பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜரும் அந்த கேபிளும் கொடுத்துருக்காங்க. கேபிள் வந்து எவ்வளோ லென்த்துன்னு தெரில, நிறையா ரிங்காக போட்டு வச்சுருக்காங்க. இந்த இதில் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 68 watts ஃபாஸ்ட் சார்ஜருங்க. இது இங்கே பாருங்கள், இதிலே 68ன்னு போட்டிருக்கு பாருங்கள், தெரியுதா? கிளார் அடிக்குதோ பாருங்கள், 68ன்னு போட்டிருக்கா. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் வந்து மேக்ஸிமம் ஒரு 45 minutes to 1 hourக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், 0 to 100. அடுத்தது கேபிளை வெளியே எடுப்போம். வாடா வெளியே, அட்டையெல்லாம் நான் பிக்காமல் வச்சுருப்பேன்டா, வந்துடுவோம் மரியாதையா. ஓகே, கேபிள் ஓகேங்க, எல்லாம் நார்மல் லென்த்து தான். 1 மீட்டர் தான் இருக்கும். இது 1 மீட்டர் கேபிள் லென்த் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேபிளோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. அந்த பிரிகேட் கேபிள்னு வாங்கல, ஒரு மாதிரி நூல் சுற்றுன மாதிரி கேபிள் வரும்ல, அது கிடையாது, நார்மல் கேபிள் தான் இது. சரி, இப்போ அடுத்தது வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு அடுத்தது வந்து ஃபுல் சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து என்ன பண்ணணுன்னா, லாகின்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு பார்த்துடலாம். காசு கொடுத்து தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணணுமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி வாங்க, அடுத்தது இதை பிப்போம். இது எதுவுமே அப்பவுமே கிழிச்சாச்சு, இப்போ மறுபடியும் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கிழிக்கலாம். ரைட், இதுதான் நம்ம ஃபோனு.
இங்கே பாருங்கள் ஒரு வழியா. ஆனால் நல்லா ஸ்லிம்மாக இருக்குங்க ஃபோனு, கீழே போடாமல் பத்திரமா வச்சுக்கணும். ரைட், இப்போ ஃபோன் ஆன் பண்ணலாமா? இது வந்து இந்த POLEDயா ஏதோ ஒரு டிஸ்பிளே போட்டிருந்தாங்க. இது வந்து சூப்பர் ஆல்மண்ட் டிஸ்பிளே கிடையாது, POLED டிஸ்பிளே. அண்டு இதோட ஸ்பெக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12GB ரேமு 256GB ஸ்டோரேஜுங்க. கேமரா வந்து நைட் விஷன் நல்லாயிருக்கும்னாங்க. நம்மளோட அந்த பழைய ஃபோன்லேயே வந்து நான் ரீல்ஸு ஷார்ட்ஸு ரொம்ப ரேராக தான் போட்டுட்ருக்கேன் இந்த பழைய ஃபோனில். சரி, புது ஃபோன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், கொஞ்சம் டெஸ்டிங் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வெறும் ஒரே ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் தான். ஏன்னா இதில் அப்படி தான் காட்டிச்சு. சரி, நம்ம காப்பி கொடுப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் வர வைக்கணுமா? ஃபிங்கர் பிரிண்ட் ஐயோ டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ எப்படி காப்பி ஆகுதுன்னு பார்ப்போம். காப்பிங் யுவர் அக்கௌண்ட், கெட்டிங் ரெடி டு காப்பி. சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. கண்டினியூ செட்டப் ஆன் யுவர் மோட்டோரோலா H40 நியூ. ஓகேங்க, இது காப்பி ஆகிற ப்ராசஸ் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. இது ஃபுல்லாகவே முடிட்டோம். முடிஞ்ச அப்புறம் வந்துட்டு அந்த மேக்ரோ ஷாட்டு, போர்ட்ரேட் ஷாட்டு, இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ சாம்பிள்ஸும், அப்புறம் வந்து செல்ஃபி கேமராவில் வீடியோ எடுக்கிறதும், ரியர் கேமராவில் வீடியோ எடுக்கிறதும், அதோட ஆடியோ கிளாரிட்டி, அப்புறம் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னாங்க. ஸோ அதெல்லாத்தையும் சின்ன சின்ன சாம்பிள் டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வீடியோவோட அப்படியே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக தண்ணியில் போடலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தண்ணியில் போடலான்னு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இந்த ஃபோன் தான் ஒரு வாட்டி வந்து K2K ரைட்லேருந்து நம்ம வர சொல்ல வந்துட்டு மழை தண்ணி ட்ராப்ஸ் லைட்டாக விழுந்து அந்த சார்ஜிங் போர்ட்டில் போனோடனே சார்ஜர் ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் அது காஞ்சப்புறம் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபோனு, IP67 68 ஏதோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே தண்ணியில் போடலாமா, 1.5 மீட்டர் வரைக்கும் தண்ணியில் போடலாமா. இருந்தாலும் மழை பெய்ய சொல்ல நம்ம இதுக்கு கவர் போட்டு சுற்றி பாதுகாக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். 18GB ஆஃப் 189GB, 18GB காப்பி ஆகணுமா? எல்லாமே வந்துடுது போலங்க. ஸோ எது இதெல்லாம் வருது, சரி எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரி ரீசெட் தானே பண்ண போகிறேன். காப்பி எப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஓடும்னு நினைக்கிறேன். 18GB எவ்வளோ நேரம் ஓட போகுதுன்னு தெரில, டைமிங் வருதான்னு பார்ப்போம். அதனால் இந்த ஃபோனை வந்து மழை பெய்ய சொல்ல தைரியமாக மேல் பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். மழை தண்ணி பட்டு அவ்வளோ சீக்கிரம் இது எதுவும் ஆக போகிறது இல்லை. அதனால் வந்து நம்ம தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எல்லா டேட்டாஸ் எல்லாமே முடிஞ்சப்பறம் அந்த ஃபோட்டோ சாம்பிள், வீடியோ சாம்பிள் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தண்ணியில் போடலாமா வேணாமான்ட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக மூடிட்டோம் ஒர்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல்ஸ் எல்லாமே பேக்கப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகும்னு சொன்னேன்ல. டோட்டலாக வந்து பேக்கப் நான் அமுக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 மினிட்ஸ் காட்டுச்சு. பட் ஆனால் 10 to 12 மினிட்ஸில் முடிஞ்சிடுச்சுங்க கம்ப்ளீட்டாக. இப்போ அவ்வளோதான், இது வந்து ஃபினிஷ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ் போடலாம். ஏன்னா சார்ஜ் வாங்கினதுலேருந்து இன்னும் கனெக்டே பண்ணல. ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடி போயிட்டு இருட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்னாப்ஸு, கொஞ்சம் லைட்டாக வீடியோஸ் எடுத்துடணும். அப்புறம் நைட் வீடியோஸு ஃபுல் இருட்டில் இந்த ஃபோனோட ஃப்ளாஷில் எப்படி எடுக்குதுன்னு சொல்லி அதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அண்டர் வாட்டர் டெஸ்ட்டு அதையும் முடிச்சிட்டேன்னா அவ்வளோதாங்க. இந்த ஃபோனு வந்து இன்னொரு எவ்வளோ நாள் உழைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சாம்சங்கு M51 இருக்குல்ல, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாமல் அது பாட்டு ஓடிட்டுருக்கு. என்ன அப்பப்போ மழை பெய்ய சொல்ல அதில் நனைஞ்சா லைட்டாக சளி பிடிச்சிக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த ஃபோன் வந்து மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். சரி பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதில் வந்துட்டு இந்த சைடு கிரிப்பே இல்லை. ஏன்னா இது வந்து கர்வ் டிஸ்பிளே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கேஸ் ஒன்று வாங்கணும். இது நம்ம தூக்க சொல்ல வந்து ஒரு மாதிரி இருக்கும், இல்லைனா யூஸ் பண்ண பழகிறோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு சார்ஜை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மொட்டை மாடிக்கு போயிடலாம். ஓகே, இதில் இப்போது பேக்கப் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் எப்படி இருந்ததோ அப்படியே டிட்டோவாக இந்த ஃபோட்டோவும் சேர்ந்தே வந்துடுச்சுங்க. அம்மா ஃபோட்டோவும் சேர்ந்தே வந்துடுச்சு. நான் இந்த வாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த புது ஃபோனில் வைக்கணும்னு பார்த்தேன். இந்த ஃபோட்டோ அப்படியே டேரெக்டாகவே வந்துடுச்சு. பரவாயில்லையே, பேக்கப் இங்கே சூப்பர் ஆப்ஷனாக இருக்கா. வெறும் டைப் சி கேபிள் இப்படி கனெக்ட் பண்ணணுமா, வேலை முடிச்சு போச்சுங்க ஈஸியாக. இதை உட்காந்துட்டு நான் உட்காந்து நேற்றுலாம் வந்து இந்த க்ளோனிட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து இதெல்லாம் போடணுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். மோட்டரோவில் ஃபோன் ஆன் பண்ண சொல்ல பழைய ஃபோனில் இந்த பேக்கப் வேணுமான்னு சொல்லி கேபிள் 2 கனெக்ட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இந்த மோட்டரோவில் ஃபோனில் வந்துட்டு இந்த வீடியோ சாம்பிள்ஸ்லாம் எடுக்கலான்ட்டு வந்தால் மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சிங்க. ஸோ ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. பட் ஆனால் இவர் வாட்டர் ப்ரூஃப் தான், இவரை கொஞ்சம் தண்ணியில் வச்சு விளையாடுவோமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நல்லா ஸ்பீடாக பெஞ்சுது, ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு மழை. ஐயோ, இந்த சாம்சங் ஃபோன் நனைஞ்சிருமே. இந்த ஃபோன் ஒன்றாகாது, இதை வந்து நம்ம தலைக்கு வச்சுக்கலாம்.
ஏன்னா இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லா சாம்பிள் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு தண்ணியில் போடலாமா வேணாமா இருந்தால் யோசிச்சுட்டு இருக்கேன். இவர் தான் எனக்கு தொப்பி இப்போதைக்கு. சரி வாங்க, இப்போ இந்த ஃபோனில் வந்து வீடியோ சாம்பிள்ஸு ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டு ஃபைனல் டெஸ்ட்டு முடிச்சிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புது ஃபோன் மோட்டோ அந்த இதில் தான் வந்துட்டு இப்போ நார்மல் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். சும்மா எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக நடந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே சின்ன ஸ்லாப் இருக்குது, அது கீழே நடந்துக்கிட்டு இருக்கேன். இதில் ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் ஸ்டாண்டர்டாக அப்படியே டிஃபால்ட்டாக வர்றது தான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு செல்ஃபி கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இதோட ஆடியோவும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் மூமெண்ட்டில் தான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஃபேஸ் வரைக்கும் கரெக்டாக ட்ராக்கிங் ஆகுதா நடக்க சொல்ல, இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஷேக் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து 2-3 ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எடுக்கணும். அது எடுத்தாச்சுன்னா ஒர்க் முடிஞ்சிச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட் ஃபைனல் டெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. தண்ணி ஒரு சின்ன டப்புல எடுத்துன்னு வந்திருக்கேன். அதில் இப்போ அப்படியே உள்ளே போட்டுட்டு ஃபோன் என்ன ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கோட சேர்த்து தான் உள்ளே போடுறேன். உள்ளே ரெக்கார்ட் ஆகுதா இல்லைனா டிஸ்பிளே கிட்ட டிஸ்கோ டான்ஸ் ஆடுதான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. இந்த சாம்சங் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் மோட்டோவில் இருக்கிற வாய்ஸ் வந்து வருதான்னு சொல்லி தெரில. டேரெக்டாக இதை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி இருந்தாலும் வந்து தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக டச்சு வேலை செய்தா? டச்சு வேலை செய்யலை. இல்லைங்க, ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகுதான்னு பார்க்கலாமா? டச்சு வேலை செய்யலைங்க. ஓகேவா? சரி, நம்ம வெளியே எடுத்துடலாம். இன்னொரு அடி மூக்கு அலசு. தண்ணி ஃபோனு கேம் விளையாடி சூடாயிடுச்சுன்னா இப்படி அலசிக்கலாங்க. ஓகே இல்லைங்க, இப்போ தொடச்சி நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. நம்ம வந்து அந்த கெட்ஜெட்ஸ் ரிவ்யூ மாதிரிலாம் எதுவுமே டீட்டெயிலாக இன்டிப்த்தாக எதுவும் எடுத்து போடல. நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் லைட்டாக எடுத்தாச்சு. அதே மாதிரி ஃபோன் வந்து மழையில் நனைஞ்சிச்சு, நம்ம வந்து கவர் எடுத்து போடுறது, இந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங் போடுறது, அது மாதிரி பிரச்சனை வந்து இந்த ஃபோனுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபோனை வந்து இமீடியட்டாக நான் சார்ஜ் போடல. ஏன்னா வாட்டர் ட்ராப்லெட் பார்த்தீங்கன்னா உள்ள சி டைப் போட்டிருக்குல, அதில் இருந்தது. லைட்டாக இப்படி தட்டி எடுத்துட்டேன். சரி, அது காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அப்புறம் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து மழை பெய்ய சொல்ல வந்து இந்த ஃபோனை எடுத்து கவரில் சுற்றி வைக்குது, அந்த பயம் மட்டும் எனக்கு இனிமேல் தேவைப்படாது. மற்றபடி வந்து ஜாலியாக வந்து மலையில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டவடால ஆஃப் ரோடு ஓட்டின வீடியோஸ் தாங்க வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. See you in another video soon. Bye bye. Take care, my dear lovely friends. Bye.